என் உயிரான உயர்சாதி சத்திரியர் என சொந்தங்களே, ராணிப்பேட்டை மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா சூத்திர தலித் கும்பலால் அநியாயமாக ஒரு சிறுமி, ஆசேரி சமுதாயத்தை சேர்ந்த ஒரு சிறுமியை கொடூரமாக கொண்டிருக்கிறார். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, அவன் வந்து பார்த்திங்கன்னா அந்த பெண் வந்து பார்த்திங்கன்னா அந்த சின்ன பிள்ளை வந்து பார்த்திங்கன்னா அவனை வந்து பார்த்திங்கன்னா லவ் பண்ணலைங்களாமா. சத்திரியரான சொந்தங்களை நீங்கள் தயவு செஞ்சு சிந்தித்து பாருங்கள். தமிழ்நாடு முழுக்க, இந்தியா முழுக்க ஒரு கும்பல் காதல் செய்ய அல்லது கல்லறி செய்கிற ஒரு கும்பல் நோக்கோட, சாதி ஒழிக்கணுங்கிற நோக்கோட படித்து இடஒடுக்கிட்டு இருக்குது. அதில் இருக்குது படித்து முன்னேறணுங்கிற ஒரு எண்ணம் கொஞ்சம் கூட துளிங்கோட இல்லாத கும்பல் எல்லா சலுகையும் வாங்கிட்டு திருடுறது, கொள்ளையடிக்கிறது, கற்பழிக்கிறது, எல்லா விதமான அட்டூழையும் செஞ்சுட்டு இருக்கிற கும்பல் நம்மளுடைய சத்திரியரான பெண்களை குறி வச்சு தாக்குதல் நடத்தி நம்மளுடைய சத்திரியரான பெண்களை வந்து பார்த்திங்கன்னா காதலிக்க சொல்கிறது, காதலிக்க மாட்டேன்னு சொல்லி சொன்னால் கொலை பண்ணுறது. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மேடை போட்டு பேசுகிறது அவனுக்கு பேசுகிறாங்க. அவனுங்களுடைய நோக்கம் நம்மளுடைய சத்திரியரான பெண்களுடைய வயிற்றில் அவனுங்களுடைய கரு வளரணும் அப்படிங்கிற திட்டமிட்ட ஒரு இன இழைப்பை வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு முழுக்க, இந்தியா முழுக்க செஞ்சுட்டு வராங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு அரசியல் கட்சிக்காரங்களும் பாய் திறக்கிறதே இல்லை. எதுக்காக சத்திரியர் தேசிய அரசியல் ஏன் முன்னெடுக்கணும்னு கேட்குறீங்களே சத்திரியரான சொந்தங்களே, நீங்கள் தயவு செஞ்சு சிந்தித்து பாருங்கள். ஒரு தலித்து கொலை செய்யப்பட்டால் தலித்து கொலை, ஒரு தாழ்ந்த ஜாதிக்காரன் கொலை செய்யப்பட்டால் தாழ்ந்த ஜாதிக்காரன் என்பதால் படுகொலை, தலித் என்பதால் படுகொலை அப்படின்னு செய்தி வேலையை எடுக்கக்கூடிய ஊடகங்கள், நடுநிலைவாதிகள் ஏன் இந்த சத்திரியரான பெண் மரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஆசேரி சமுதாய பெண் மரணத்துக்கு ஏன் வந்து பார்த்திங்கன்னா வாய் திறக்கல? என்ன காரணம்? சத்திரியரான சொந்தங்களை தயவு செஞ்சு சிந்தித்து பாருங்கள். இந்துன்னு சொல்கிறவங்க கூட வாய் திறக்கலைங்க. இந்துன்னு பேசுகிற பாஜக கூட வந்து பேசலை. கொலை செஞ்சது எதுக்கு? விசிகாக்கார. ஆனால் ஏன் பேசலை? எது தருக்கு? தலித்துகள் எல்லா கட்சியிலையும் இருப்பாங்க. பாஜக, திமுக, அதிமுக, பாமக எல்லா கட்சியிலையும் இருப்பாங்க. ஆனால் அவங்களுடைய சமுதாயத்துக்குடைய நலனை மட்டும்தான் பார்ப்பாங்க. ஆனால் நம்ம அப்படியே சத்திரியரான சொந்தங்களை தயவு செஞ்சு நீங்கள் சிந்திங்க. நம்மளுடைய அழிவை நம்ம தடுக்கவே முடியாது. இல்லைன்னா நம்ம புரட்சிங்கிற பேரில் நம்ம பெண்களை வந்து பார்த்தீங்கன்னா காதலிக்க மறுத்தா கொலை பண்ணுறா. கேட்குற காலில் இல்லை, நாதி இல்லை, சட்டம் அவனுக்கு சாதகமாக இருக்குது, வெளிவந்துடுறா. இப்போது சத்திரியரான சொந்தங்களே, இதுவே நம்ம வந்து ஒரு தலித்து கொலைவன்னா நம்ம பிள்ளையை காதலிக்கிறான்னு சொல்லிட்டு அதை கௌரவ ஆணவ கொலை அப்படின்னு பேசக்கூடிய இந்த எத்தனை இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆலோசனை பண்ணுற இது பண்ணுறாங்க ஒரு மீடியாக்கள், இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் இதுக்கு வாய் திறக்கிறாங்களா? சொந்தித்து பாருங்கள் சத்திரியரான சொந்தங்களே. நீங்கள் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த சமத்துவம், சமநீதி எனவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆளுகளே சொல்கிறாங்க பைத்தியக்காரவே ஜாதி வச்சுட்டு இருக்கிறான்னு சொல்லிகிட்டு இருக்கிறவங்களே தயவு செஞ்சு சிந்திங்க. நாளைக்கு உங்களுடைய பிள்ளைக்கும் பாரு யாரும் கேட்க மாட்டான். இந்த தமிழ் தேசியம்னு நொற்றானு இல்லை சீமானு வாய் திறக்க சொல்லுங்கள். தமிழ்நாடு முழுக்க வந்து ஒரு கும்பல் பண்ணிகிட்டு இருக்கிறானுங்களே, எவன் வாய் திறக்கிறான்? சத்திரியரான சொந்தங்களை தயவு செஞ்சு சிந்திங்க. நான் சொல்கிறேன் இந்து அமைப்புகளையும் தான் இருக்கிறேன். அண்ணாமலை பேச மாட்டேங்கிறாங்க. தலித்துகளால் கொலை செய்யப்படுறவங்களே இந்து முன்னணி பேச மாட்டேங்குது, இந்து மக்கள் கட்சி பேச மாட்டேங்குது. ஏன் பேச மாட்டேங்கிறாங்க? எல்லா கட்சியிலும் அவனுக்கு இருக்கிறானுங்க. அவனுக்கு ஓட்டு போயிடும். அவங்க ஓட்டை பொறுக்கணுங்கிறக்கோசரமே சத்திரியரான நம்மளுடைய ஓட்டை வாங்கணும். அவனுக்கு ஓட்டை பொறுக்கணுங்கிறக்கோசரமே நம்ம பெண்களை எவனை கொண்டாலும் சரி, எந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வேணாம், பஸ் ஸ்டாண்டு தெரு எங்கே பார்த்தாலும் சரி, இந்த நாடக காதல் கும்பல் தான் சுற்றிக்கிட்டே இருக்கிறது. சுற்றி அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பெண்களை நம்ம சத்திரியரான பெண்களாக குறி வச்சு காதல் பண்ணால் அவன் பெண்கள் மேலே வராது. நம்ம குறி வச்சு காதல் செய்ய அல்லது காதல் செய்ய சொல்கிறது. அப்படி இல்லைன்னா கொண்டு ஓடுவானுங்க, மிரட்டுறது. இப்படி எங்களுடைய சமுதாயத்தை நீ காதலிக்கணும், என்ற பயணத்தை நீ எங்காலத்தை நீ காதலிக்கணும் அப்படிங்கிற ஒரு உளவியல் தாக்குதலை நடத்துகிறாங்க. நம்ம முன்னோர்கள் கை வச்சதே கரெக்டான வழி, ஒதுக்கினதாகவே இருக்கட்டு. அதுதான் நம்மளுக்கு கரெக்டான வழி. சத்திரியரான சொந்தங்களே தயவு செஞ்சு சிந்திங்க. இந்த சமூக நீதி, சமத்துவம்னு ஏமாத்துகிற பயல்களை நம்பி ஏமாறாதீங்க. நம்மளுடைய பாதுகாப்பு நமக்கு இல்லை. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஜாதி ஒழிப்பு நீங்கள் பேசுனீங்கன்னா நம்மளுடைய பெண்கள் நமக்கு இல்லை. இந்த ஒரு நீயானா விவாதம் கூட பண்ணனா ஒருத்தன், கோபிநாத்னு ஒருத்தன், அந்த பணம் பொறுக்கிற நாயகம், அவன் விவாதத்தில் என்ன பேசுகிறான்? இப்படி தலித் பெண்களை பையனை காதலிக்கணும் எப்படி திட்டமிட்டு திணிக்கிறானுங்கன்னு பாருங்க. சத்திரியரான சொந்தங்களே, அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா காதல் வரணும், அது அவனுங்களுடைய ஆளுகள் பசங்க மேலே தான் வரணுங்கிற ஒரு நினப்பில் நம்மளுடைய பெண்களை வந்து பார்த்திங்கன்னா மூளைச்செலவு பண்ணுற வேலை பண்ணிட்டு இருக்கிறானுங்க. நம்ம தமிழ்நாடு முழுக்க ஒரு சிவில் வாரம் நடத்துகிறானுங்க அந்த நாய்.
நமக்கு வந்து இந்த ஜாதி உணர்வு இல்லாதனால இவனுங்களுக்கு வந்து ரொம்ப ஆட்டம் போட்டுருக்குறாங்க. சத்திரியரனை இன்னும் உணர்வாளர்கள் என்னைக்கு ஒன்றிணைங்கிறாங்களோ அன்னைக்குத்தான் அந்த நாடக காதல் கும்பலுக்கு முடிவு கட்ட முடியும். சத்திரியரனை சொந்தங்களை தயவு செஞ்சு ஒன்றிணைங்க. நம்மளுடைய சமூக நீதி சமத்துவம்னு பேசி ஏமாந்தது போதும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒன்றிணைகிற நாள் வரணும். சத்திரியரன் அதிகாரம் பெறணும். கண்டிப்பாக நீங்கள் வந்து இனிமேலும் வந்து இந்த சமூக நீதி சமத்துவம்னு ஏமாத்தினவனுங்க அவனுங்களை நம்பி ஏமாந்தது ஜாதி உணர்வோடு ஒன்றிணையணும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் வெற்றி அடையணும். நம்ம வந்து சத்திரியரன சொந்தங்களே இது வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒன்று வரலைங்கும் போது ஆண்டவனாலையும் கூட நம்ம சத்திரியரனத்தை காப்பாற்றவே முடியாது.